செஞ்சில பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அஞ்சுகம் அம்மையார். அது அந்த அம்மா யாரு? எவனுக்கு தெரியும்? என்ன செஞ்சி கோட்டைய காப்பாத்துனாங்களா அவங்க? கருணாநிதியே பெத்து போட்டாங்க. அவ்வளவுதானே. வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதானே. கரெக்ட்டா சொன்னா தானே. அந்த அவங்க பெத்தவங்க அஞ்சுகம். அதுக்காக வேண்டி கொண்டு செஞ்சில கொண்டு வச்சீங்கன்னா எந்த மக்கள் ஏத்துக்குவாங்க இத? இவரு கதை வசனம், இது கதை வசனம் ஊர் ஊதா பொய் சொல்லிட்டு அலையறாங்க. உண்மையிலேயே அது வந்து கதை, அந்த கதை வந்து இவருடைய கதை கிடையாது. அது வேற. அந்த கதையை திருட்டி இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படி வேணா எடுத்துடுங்க. வசனம் இவரு எழுதியிருக்கார். அது ஒரிஜினல் வருஷத்துக்கு மேல கொஞ்சம் முலாம் பூசிக்கிட்டார். அவ்வளவுதான். ஒரிஜினலா எழுதுனது இவரு எழுதல. மூக்கா முத்த வச்சு முதலாவது பராசக்தி படத்தை நடிக்க வச்சிருக்க வேண்டியதானே. நாயை குளிப்பாட்டி நடுத்தரு இது உங்க பையனை குளிப்பாட்டி நடுத்தருல வச்சிருக்க வேண்டியதானே. எதுக்கு நீங்க வந்து சிவாஜி கணேசனை போய் தேர்வு பண்ணி போட்டீங்க? நீங்களும் நாய் தானே. உங்களையும் குளிப்பாட்டி அவங்க எல்லாம் நடுத்தருல வைக்கலன்னு நீங்க அட்ரஸ் இல்லாத ஆளா தானே இருந்திருப்பீங்க. நீங்க ஏதோ திருவாரூர்ல இருந்து ஒரு பெரிய இதே கொண்டுட்டா வந்தீங்க. நீங்க ஒண்ணும் கிடையாது. சூர்யா குடும்பம் அவங்க கரெக்டா ஆஜராயிட்டாங்க. ஏன்னா அது வந்து திமுக கொத்தடிமை குடும்பங்கிறனால சூர்யா பாருங்க, விஜயகாந்த் மரணத்துக்கு வர முடியல. சூர்யாவை கதாநாயகனை ஆக்கி கொண்டு முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. இப்ப வந்தது இவர் கருணாநிதியுடைய 100ஆண்டு விழாவுக்கு. இந்த விழாவுக்கு வந்திருக்க, அதுக்கு வரலன்னு 4 பேர் குறை சொல்ல மாட்டீங்களா? நேரவே அவருக்கு சமாதியில இருந்து ஒப்பாரி வச்சு கண்ணீர் விட்டு கிளிசரின் போடாம எப்படி கண்ணீர் வந்துன்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல திறமையா இப்ப நடிக்கிறன்னு நினைக்கிறேன். கருணாநிதிக்கு விழா எவன் வருவான்? ஒருத்தனும் வரமாட்டான். அவ்வளவுதான் உண்மை. அதான் நீங்க கருணாநிதிக்கு பேர்ல நீங்க வச்சு அவருக்காக வேண்டி ஒரு இதை நீங்க பண்றீங்க. யாருக்கும் உடன்பாடு இல்ல. திமுக தொண்டர்களும் புறக்கணிச்சிருக்காங்கன்னு. அது திமுக முக்கியமான பாயிண்ட், சரியான பாயிண்ட். அதாவது திமுக தொண்டர்கள் கூட அங்க வரல. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம்ண்ணா. தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கருணாநிதி அவர்களுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடும் விதமாக திரைத்துறையினர் அவருக்கு ஒரு விழா எடுத்திருந்தாங்க சென்னையில். இதை முக்கிய நடிகர்கள்லாம் இந்த விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள் முதல் கட்டமாக? அதாவது கருணாநிதி கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராக இருந்தார் பார்த்தீங்களா, 2006 2011 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த போகிற காலத்தில் இருந்துட்டு இந்த மானாடை மயிலாடை அது அடை இது அடைன்னு சொல்லி எல்லாம் நிறைய நிகழ்ச்சியை வச்சு அதை பார்த்து ரசிச்சிருப்பார். அவருக்கு தினசரி ஏதாவது ஒரு வகையில் பாராட்டு விழா நடத்தணும், அதை முன்வரிசையில் உட்கார்ந்துருந்து அவர் அதை பார்த்து ரசிக்கணுங்கிறதுல தெளிவாக இருந்தார். அதனால நிறைய பண்ணாங்க. நிறைய திரைத்துறையை அதுக்கு நல்லா பயன்படுத்திட்டு இருந்தார் கருணாநிதி அவர்கள். அது குறிப்பாக முதலமைச்சராக இருக்கும்போது தான் எல்லாம் நடக்கும். ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது இவங்க யாரும் தீண்ட மாட்டாங்க இவரை. அந்த மாதிரி அது ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அதனோட தொடர்ச்சியாக இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே கருணாநிதி தான். கருணாநிதினு ஒரு ஆள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை. இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது பெரியார் நீ ஒருத்தர் இல்லைன்னா நீ படிச்சிருக்க மாட்டா, நீ முன்னேறிக்க மாட்டா. அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பாரத்லாம் படிச்சுட்டு வந்தாங்கல்ல, பாபேசு ஐயர் அவரெல்லாம் பாரத்லாம் படித்தவர் தான். ரொம்ப தூரத்துக்கு போனேன் சார். நம்ம தினத்தந்தி ஓனர் இருக்கார்ல, முதல்ல தொடங்கினார்ல சீப்பா ஆதித்தனார், அவரே ஒரு பாரத்ல படித்தவர் தான். அவர் எந்த ஈவேரா வச்சு அவர் படித்தார். ஆனால் இவங்க அப்படியே ஒரு யுனெஸ்கோ விருதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கட்டமைச்சாங்களா. அதே மாதிரி அதே ஸ்டைலில் அவருக்கு எங்கெங்கெல்லாம் பேர் வச்சாங்களோ அவருக்கு எல்லாம் பாருங்க, நிறைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வச்சுருப்பாங்க, ஊர் பூத செலை வச்சுட்டு அலைஞ்சாங்க. இதெல்லாம் கருணாநிதி அவரை பண்ணிட்டு இருந்தார். இப்போ இவர் என்னென்னா கருணாநிதியுடைய சிலையெல்லாம் வைக்கணும் எல்லா இடமும். கருணாநிதிக்கு பேருந்து நிலையத்தில் திறந்தோமா அதுக்கு இதுதான் வைக்கணும், ஆஸ்பத்திரி திறந்தோமா அதுக்கு தான் கருணாநிதி பேரை தான் வைக்கணும். அதே மாதிரி ஏதாவது லைப்ரரி திறந்தீங்களா, மதுரையில் அதுதான் திறந்தாங்க, அதுக்கும் கருணாநிதி பேர் தான். இப்படி எல்லா இடமும் வைக்கணுங்கிறதுல வச்சாங்க. அதில் ஒரு அது அடுத்த கட்டமாட்டு இந்த திரைத்துறையை பயன்படுத்தி ஒட்டுமொத்த திரைத்துறை ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னா கூட அதில் பல லட்சம் பேர் கூடுவாங்க, பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, ரசிகர்கள். அந்த அடிப்படையில் அப்போ மூத்த நடிகர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த அரங்கம் மிகப்பெரிய அளவில் கூட்டமாக இருக்கும். இதை இவங்களுடைய சேனல்கள் எல்லாம் வச்சுருக்காங்களா நிறைய, அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே இவங்களுக்கு ஒத்தடிமை மீடியா தான். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கருணாநிதியினுடைய இதுக்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி காணிக்கணும்னு முயற்சி பண்ணி சினிமாத்துறையை பயன்படுத்தி மிரட்டி உருட்டி அவங்களுக்கு வேற போக்கு இல்லாமல் வேற வழி இல்லாமல் வழக்கமாக ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிச்சே பழக்கப்பட்ட சினிமாத்துறை இப்பவும் இந்த மு.க. ஸ்டாலினுடைய மிரட்டலுக்கும் அவருடைய உத்தரவுக்கும் இணங்க ஒரு இதை உருவாக்குனாங்க. அப்போ பாசத்தலைவருக்கு பாராட்டு விழான்னு அப்போ பண்ண வச்சாங்க. அவர் இருக்கும்போது அவரே பாராட்டு விழா நடத்திக்கிட்டாரு. இப்போ எப்படின்னா அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அப்புறம் கருணாநிதியுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து இந்த விழாவை நடத்தினாங்க. நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கு மட்டும் தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சேர் வச்சுருப்பாங்க. அது மட்டும் தனியாக ஒரு அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆசனம், சிம்மாசனம் வச்சுருப்பாங்க. அதில் இந்த பக்கம் இவர் ஸ்டாலின்னா அதுக்கு பக்கத்துலேயே அவருடைய புத்திர பாக்கியம் 2 பேரும் வச்சு அவங்க இருந்தாங்க. மற்ற நடிகர்கள் எல்லாம் இவர் கமலஹாசன், அப்புறம் ரஜினிகாந்த்,
இன்னும் போன எடுபடி நடிகர்கள் எல்லாருமே அவங்க மற்ற இடத்துல இருந்தாங்க. இல்லை, முக்கியமாக நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த விழாவை, அதாவது கருணாநிதி நூற்றாண்டு விழான்னு இவங்க கொண்டாடினாங்கல்ல, திரைத்துறையில் சார்பாக எடுக்கப்பட்டது. அதாவது திரைத்துறையில் உள்ள எல்லா சங்கங்களும் சேர்ந்து, அதாவது பெப்சிங்கிறதுக்கு உள்ளாலே ஒரு 24 சங்கங்கள் இருக்கு. அதுக்கு வெளியே வந்து ஒரு நடிகர் சங்கம் இருக்கு, அதுக்கு வெளியே வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு. இந்த சங்கங்களெல்லாம் உள்ளடக்கி எல்லா நடிகர்களும், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும், எல்லா பாடலாசிரியர்லேருந்து எல்லாரும் வரணுங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு வழக்கம் போல் இவருக்கு ஒரு ஓலாண்டி கவிஞர் உண்டுல்ல, தகரமுத்து, வைரமுத்து, அவர் ஒரு ஆள் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். வேற யாரும் வந்திருந்தாங்களா? விஜய் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. வேற யாரும் வந்திருந்தாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. இசையமைப்பாளர், இசைப்புயல், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஆள் தான். இவங்களுக்காக வேண்டி விழுந்து விழுந்து எல்லாம் செய்யக்கூடியவர் தான் ஏஆர் ரகுமான். அவரே வரல, இந்த ஆளியா வரல, ஏஆர் ரகுமான் அவர்களே புறக்கணிச்சிருக்காரு, வரல. அதே மாதிரி நடிகர்கள்ல பாத்தீங்கன்னா விஜய் வரல, அஜித் வரல, ஏதோ தனுசு ஏதோ புண்ணியத்துக்கு வந்தான்னு நினைக்கிறேன். அப்புறம் சூர்யா குடும்பம் அவங்க கரெக்டா ஆஜராயிட்டாங்க. ஏன்னா அது வந்து திமுக கொத்தடிமை குடும்பங்கிறனால சூர்யா பாருங்க, விஜயகாந்த் மரணத்துக்கு வர முடியல. சூர்யாவை கதாநாயகனை ஆக்கி முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய மரணத்துக்கு வர்றதுக்கு இது துப்பு இல்லை. இப்போ வந்தது இவர் கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவுக்கு, இந்த விழாவுக்கு வந்திருக்கேன், அதுக்கு வரலன்னு 4 பேர் குறை சொல்ல மாட்டீங்களா? நேரவே அவருக்கு சமாதியிலிருந்து ஒப்பாரி வச்சு கண்ணீர் விட்டு, கிளிசரின் போடாம எப்படி கண்ணீர் வந்துன்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல திறமையா இப்போ நடிக்கிறேன்னு நினைக்கிறேன் சூர்யா. அதெல்லாம் இதெல்லாம் பண்ணி எடுத்து ஊரை ஏமாத்திட்டு போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, 50,000 இருக்கைகள் போட்டு வச்சிருந்தாங்க. அதாவது ஆடியன்ஸுக்கு அப்படின்ட்டு, ரசிகர்கள் இல்லைன்னா தொண்டர்கள் எது வேணாலும் வச்சிருங்க, பொதுமக்களுக்குன்னு சொல்லி ஒரு 50,000 இருக்கையை தயார் பண்ணி எல்லாம் போட்டு பிரம்மாண்டமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா வழக்கம் போல இவங்களை யாரும் தீண்டலை. அது கூட்டம் கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1000க்கு உள்ளால் தான் கூட்டம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதுல நிறைய நடிகர்கள் இதெல்லாம் வந்ததுனால நம்ம ஒரு 2000 3000 வேணா வச்சுக்கலாம். 5000 கூட தேராதுன்னு தான் சொல்றாங்க. ஒரிஜினல் பப்ளிக் அங்க வந்தது மொத்தத்தில் 5000 கூட இல்லையா, முன்பக்கம். அதான் வந்த பொதுமக்கள்லாம் குறிப்பா என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்க விஜயை பார்க்கறதுக்காக வந்தோம், அஜித்தை பார்க்கறதுக்காக வந்தோம், ஆனா அவங்களே இங்க வரல அப்படின்ற போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றத தான் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. கருணாநிதிக்காக நாங்க வரலன்றத பதிவு பண்ணி வந்தவங்க கூட அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ரஜினிக்காக அப்போ யாருமே வரலையா? ரஜினி ஒரு மூத்த சூப்பர் ஸ்டார் தானே, அவருடைய படங்களுக்கெல்லாம் பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ள ஒருத்தர் தானே. அதாவது ரஜினியே கூப்பிட்டாலும் அவர் கூப்பிடுறது சரியான விஷயம் அப்படின்னா வருவாங்க. அவர் கூப்பிடுறது இந்த போக்கத்தவங்க நடத்தக்கூடிய இந்த விழா அப்படின்னா வரமாட்டோங்கிறதுல தெளிவா இருக்காங்க. கருணாநிதிக்கு விழா எவன் வருவான்? ஒருத்தனும் வரமாட்டான். அவ்வளவுதான் உண்மை. அதான் நீங்க கருணாநிதிக்கு பேர்ல நீங்க வச்சு அவருக்காக வேண்டி ஒரு இதை நீங்க பண்றீங்க, யாருக்கும் உடன்பாடு இல்லை. அந்த ஆளை விட தமிழகத்துல இன்னும் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தி இதெல்லாம் பண்ணீங்கன்னா வருவாங்க. ஆனா நீங்க பண்ணிருக்கக்கூடிய ஆளு நீங்க இன்னொரு கேள்வி இதுல குறிப்பா இன்னொரு கேள்வி, ஏற்கனவே கருணாநிதி அவர்களுக்கு மறைந்த விஜயகாந்த் அவர்கள் அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது 50 ஆண்டு விழா எடுத்திருந்தார். இப்போ 100வது ஆண்டு விழா எடுக்கிறதுக்கான அவசியம் என்ன இந்த நேரத்தில்? அதான் இவங்களுக்கு அதாவது இவங்க நீங்க பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த குடும்பம் எப்படி முன்னாடி அந்த ஈவேராவை முன்னிலைப்படுத்தி அவர் ஒரு ஐடியாவை பண்ணிட்டு போனாரு. இப்போ குடும்பத்தை முன்னிலைப்படுத்த நினைக்கிறாங்க. எல்லா இடமா செஞ்சில பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சுகம் அம்மையார், அது அந்த அம்மா யாரு எவனுக்கு தெரியும்? ஏன்னா செஞ்சி கோட்டையை காப்பாத்தினாங்களா அவங்க? கருணாநிதியை பெற்று போட்டாங்க, அவ்வளோதானே, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதானே, கரெக்டாக சொன்னா தானே. அந்த அவங்க பெற்றவங்க அஞ்சுகம், அதுக்காக வேண்டி கொண்டு செஞ்சியில் கொண்டு வச்சிங்கன்னா எந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க? இதே தான் இதே மாதிரி தான் கருணாநிதிக்கு 100 ஒன்றை போட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்மளுடைய வரிப்பணத்தில் தாளித்து எல்லா இதையும் நடத்தணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. வரிசையாக நடத்திட்டு வராங்க, எல்லா இடமும் நடத்துகிறாங்க. அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கும் அந்த முனையத்துக்கும் கருணாநிதி பேரை தான் கொண்டு வச்சிருக்காங்க. அந்த இது அவர் பண்ணாரா பண்ணல, அதை கட்டினாரா கட்டல, இல்ல திமுக ஆட்சியிலேயாவது அது நடந்துச்சா? மைதானத்துக்கும் அவரோட கரெக்ட். மதுரையில ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கருணாநிதி தடை பண்ணால. அவரு ஜல்லிக்கட்டு விழாவை தமிழகத்துல நடத்தக்கூடாதுன்னு தடை பண்ணினது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்த மத்திய அரசுல அவங்க இருந்த அங்கம் வகிச்ச அந்த அரசு தான் தடை பண்ணிச்சுது. ஜெயராம் ரமேஷ் தான் அவர் மத்திய அமைச்சர் தடை போட்டாரு. இதெல்லாம் பண்ணினது அவங்க. அதை மீட்டு கொண்டு மறுபடியும் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரு தான் முன்னிறுத்தி இது நம்முடைய கலாச்சாரமா, இவங்களுடைய நோக்கமே தமிழ் கலாச்சாரம் இருக்கக்கூடாது, பண்பாடு இருக்கக்கூடாது, அதை அழிக்கணும்னு நினைச்சவங்க. அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு பேரை கொண்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு வச்சிருக்காங்க. இது அவ்வளோத்தையும் தூக்கி மாற்ற வேண்டிய விஷயம். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த நடிகர்கள் திரைத்துறையினர் சேர்ந்து நடத்தின இந்த விழாவில் மிகப்பெரிய அவமானம், எல்லாத்துக்குமே அவமானம்.
அதாவது இவங்க யாருக்கு பேர்ல நடத்துனாங்க, கருணாநிதி பேர். அந்த ஆளுக்கு செத்து போன பிறகு அவருக்கு பேருக்கு ஒரு அவமானத்தை, ஒரு தீராத அவமானத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அடுத்து இது 2வது யாரு, முதலமைச்சர் இதை ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது யாரு, ஸ்டாலின். அவருக்கு ஒரு பெருத்த அவமானம். இதை முன்னணி எல்லா நடிகர்கள் இவன் எல்லாத்துக்கும் போன் பண்ணி நீ கட்டாயம் வந்தே ஆறன்னு மிரட்டினது யாரு, உதயநிதி ஸ்டாலின். அவருக்கும் ஒரு பெருத்த அவமானம். இவ்வளவுக்கு அவரும் ஒரு நடிகருங்கிற அடிப்படையில தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ எவனுமே மதிக்கல அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. முன்னாடி எல்லாம் அஜித் மட்டும்தான் வரமாட்டேன்னு சொல்லுவார். நீங்க இந்த மாதிரி விழா வச்சீங்கன்னா வரமாட்டாரு, எந்த விழாவுக்கும் வரமாட்டாரு, அதனால வரமாட்டேன்னு சொல்லுவாரு. அவரையே கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது நடந்த விழாவுக்கு மிரட்டி வர வச்சாங்க. அவர் வந்து மேடையில பேசும்போது அதை சேர்த்து வெளிப்படையாவே பேசிட்டு போயிட்டார். அதனால அவரு இந்த விழாவுக்கு வந்திருக்க மாட்டாரு, ரைட்டு, வரமாட்டாரு, கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, கூப்பிட்டுருங்களா இல்லை தெரியல. ஆனா விஜயா வரல, வந்திருக்கணுமே. கருணாநிதிக்கு மேல பாசம் கொண்ட குடும்பம் தானே விஜய் குடும்பம். அதாவது திமுகனுடைய ஒரு கொத்தடிமையில எப்படி சூர்யாவோ அதே மாதிரி தான் விஜயம், அவ்வளவுதானே. அவங்க அதுக்கு போற எலெக்ஷனுக்கு கூட வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள்ல தானே இவர் வந்து ஓட்டு போட்டு வந்தாரு சட்டசபை தேர்தலில். அது திமுகவுக்கு எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் ஓட்டு போடணும், ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போடணுங்கிறத தேர்தல் அன்னை கூட ஒரு பிரச்சார யுக்தியா தானே, ஒரு குறியீடு மூலமா தானே வெளிப்படுத்தினாரு. சென்னையில வெள்ளத்துல தத்தளிச்சதுக்கு அரசாங்கத்தோட திமுக கூட கைகோர்ப்போம் அப்படின்னு சொல்லி தானே ட்வீட் போட்டுட்டு நடந்தாரு. அப்போ இப்படிப்பட்டவர் வந்து அவரே வரல. அவர் வரலங்கிறத விட மற்ற எந்த விஷால் வரலன்னா அது வரமாட்டாரு கண்டிப்பா. நீங்க அவரை சீண்டிட்டு நடந்தீங்க, அதனால வரலன்னு ஒத்துக்கலாம். மற்ற நடிகர்கள் எல்லாம் உங்களுக்கு காலங்காலமா கொத்தடிமையா வேலை பார்த்த எந்த நடிகரும் வரலையே. இது பெரும்பாலான நடிகர் வரலையே. இதை விட வேற என்ன அசிங்கம் வேணும்? அப்போ இவன் நடத்துறவங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருத்த அவமானம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரஜினி சொல்லியும் இனிமே நாங்க ஓட்டு போட மாட்டோம், நீ நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, நாங்க அதை படத்தை பார்க்குறோம், ரசிக்கும், அதோட நாங்க வந்துடுறோம். விஜய் வந்தாலும் விஜயம் வந்து நடிச்சாலும் நடிக்கிறத நாங்க பார்ப்போம், எல்லாம் ரசிப்போம், அதோட விட்டுருவோம். ஆனா அரசியலோ மற்ற விஷயங்களோ அது நாங்க முடிவு பண்ணி விருப்பப்பட்டா வருவோம். நீங்க தேவையில்லாத ஆணியை பிடிங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோங்கிறதுல அதாவது மக்கள் தெளிவாயிட்டாங்க, குறிப்பா ரசிகர்கள் தெளிவாயிட்டாங்கிறத இந்த இடத்துல அப்படிதான் நான் இதை பதிவு பண்ண விரும்புறேன். அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணாமலை வந்து அந்த கூட்டத்துல நேரத்தை கலந்துருந்தாருன்னா அந்த இதுக்கு எப்படி பார்த்தாலும் அரங்கு நிரம்பி வழிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கு யாருமே வரல. ஏன் வரல? விரும்பல, மக்களுக்கே விருப்பமே இல்லை. உங்க மேல உள்ள அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாங்க. திமுக மேல, ஆட்சிக்கு மேல உள்ள அது இதையும் சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல இந்த நடிகர்களை வச்சு என்ன வந்து ஏதாவது வண்டி ஓட்டலான்னா அதுவும் நடக்காதுங்கிறதையும் அழகா புரிய வச்சுட்டாங்க. விஜய்க்கு இது ஒரு பாடம். இல்லைன்னா அந்த மேடையில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. கருணாநிதி அவர்கள் மட்டும் அரசியலுக்கு வராமல் இருந்து திரைத்துறையிலே இருந்திருந்தால் இன்னும் பல முக்கிய நடிகர்களை வந்து அவர் உருவாக்கியிருப்பார் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அதாவது கோமாளித்தனமாக இருக்குது இவர் சொன்ன அந்த வாசகம் வந்து ரொம்ப கோமாளித்தனமானது, சிறுபிள்ளைத்தனமானது. எளிமையான மனிதர் கருணாநிதி அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. எப்படி எளிமையான மனிதர் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணி. சரி, ரெண்டுக்கு நான் பதில் சொல்றேன். முதலாவது ஒன்று சொல்றேன், இந்த இவருடைய பேச்சியே வந்து இந்த இப்போ சொன்னார் பார்த்தீங்க, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு சொன்னார்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு கோமாளித்தனமானது. எப்படின்னா, கருணாநிதி வந்து எம்ஜிஆருக்கு எதிராக அவருடைய மூத்த மனைவியினுடைய மகன். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுடுங்க, கருணாநிதிக்கு அதிகாரப்பூர்வமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அடிப்படையில் 3 மனைவிகள். முதல் மனைவிக்கு பேர் வந்து பத்மாவதி. அந்த அம்மாவுக்கு பிறந்த ஒரு மகன் தான் வந்து முத்துங்கிறவர். அடுத்து 2வது மனைவிக்கு பேர் தயாளு அம்மாள். அதாவது அம்மாள் சேர்த்துக்கிட்டாங்க, தயாளு அம்மாள். அந்த அம்மாவுக்கு பிறந்தவர் தான் அழகிரி, ஸ்டாலின், அப்புறம் தமிழரசு, அப்புறம் வந்து செல்வி, இவங்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிறந்தவங்க. அடுத்து 3வதா வந்த அம்மா தான் வந்து ராசாத்தி அம்மாள். அது தர்மாம்பாள், அப்புறம் ராசாத்தினி மாற்றி ராசாத்தி அம்மாவாக்கி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு தான் கனிமொழி. இது வந்து இந்த ஒரு சின்ன தெரியாதவங்க தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொன்னேன். இதுல அந்த முதல் மனைவி இருக்காங்கல்ல பத்மாவதி, அந்த பத்மாவதிக்கு பிறந்த முத்து இருக்காருல, அவரை வந்து எம்ஜிஆருக்கு எதிராக களத்துல இறக்குனார் கருணாநிதி. எம்ஜிஆர் வந்து நடிகராக தானே வந்து இதெல்லாம் பண்ணி இவ்வளவு பெரிய ஆதரவு வச்சிருக்காரு. அதனால அந்த காலத்திலேயே திமுக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கிறதுக்கு காரணமும் எம்ஜிஆர் தான். ஆனா அந்த எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு இதை வந்து கொம்பு சீவி உருவாக்கி கொண்டு வரப்பட்டவர் தான் முத்து அவர்கள். எத்தனை படம் நடிச்சார்? 3 படம் தான் நடிச்சார். பெரிய டெக்னீஷியன். எல்லாமே நடிகைகள் எல்லாம் அன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய லெவல்ல இருந்த நடிகையை தான் கதாநாயகியா பயன்படுத்தினாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனா வந்து அந்த அவர் ஒரு நடிகருங்கிறதுல வர முடியாம போயிட்டார். இது வந்து கருணாநிதி தான் உருவாக்குனார். ரஜினிகாந்துக்கு இதெல்லாம் யாரும் தெரியலன்னு எனக்கு தெரியல. அடுத்து இன்றைய முதலமைச்சர் இருக்காருல ஸ்டாலின் அவர்கள், இவரையும் அடுத்து நடிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனா வியாபாரமாக ஒரு முன்னாள் நடிகர், ஒரு முன்னாள் நடிகர் அவரும் நடிச்சாரு, அது வேலைக்கு ஆகல.
அதே பாதையில தான் அவர் இருக்கும் போதே தான் ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற படத்தின் மூலமாக இந்த ஓங்கோல் இளவரசரை வந்து நடிகர் ஆக்குனாங்க. அந்த படத்துல சந்தானம் இல்லைன்னா அந்த படம் அவுட்டு. சந்தானத்துக்காக ஓடின படம் தான் ஒரு கல் ஒரு கண்ணாடி. சரிங்களா? அதில் நல்ல செலவு பண்ணாங்க. நல்ல அந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பயன்படுத்தினாங்க. எல்லா செலவையும் நல்லா தான் பண்ணாங்க. அந்த ஒரு படம் தப்பிச்சுது. அது பிறகு எந்த படம் நயன்தாரா கூட ஜோடி, அவர் கூட ஜோடி, இது எல்லாம் பண்ணினாரு. ஆனா என்ன ஓடிச்சு? எந்த படம் ஓடிச்சு சொல்லுங்க? கடைசியில வந்து வடிவேல் வந்து காப்பாத்தி விட்டது தான் மாமன்னன். அவ்வளவுதானே? மாமன்னன்ல படத்துல கதாநாயகன் யாரு? வடிவேல். இவர் துணை நடிகர். ஒரு கல் ஒரு கண்ணாடியில கதாநாயகன் யாரு? சந்தானம். இவர் துணை நடிகர். அவ்வளவுதான். அதாவது நீங்க அந்த படத்தினுடைய மொத்த இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் கிண்டலுக்கு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அப்ப வந்து அந்த மாதிரி தான் அவருடைய அந்த முக பாவனைகள் அதெல்லாம் பாருங்க, எதுவுமே இருக்காது. ஒரு பிளாட்டா ஒரு இது இருக்கும். ஒரு பெரிய நடிகருங்கிற எந்த இதுவுமே கிட்ட இல்ல. இவரெல்லாம் உருவாக்குனது கருணாநிதி தானே, இறக்கி விட்டது கருணாநிதி தானே. என்னத்தை இவங்க வந்து சாதிச்சு போயிட்டாங்க. சொன்னா ஏதாவது அர்த்த இதோட சொன்னா நல்லா இருக்கும், அப்படித்தானே? அவரை பாராட்டுன்னா பாராட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையிலே வந்து ரஜினி இருக்காரு, அவரை மாதிரி ஒரு பைந்தாங்குழி உலகத்திலே கிடையாது. அஜித்துக்கு இருக்கக்கூடிய தில்லு துணிச்சல் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடையாது. விஜயகாந்த் இருந்த அதி தீவிர அந்த துணிச்சல், அந்த திறமை வந்து இவரு கிடையாது. இவர் நடிப்புல பெரிய ஆளு, நல்லா எல்லாத்தையும் நடிக்க வச்சாரு. நானும் ஒரு ரசிகன் தான் அவர்களுடைய படங்களுக்கு, அது வேற. ஆனா அதுக்கு வெளியே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அந்த துணிச்சல் கிடையாது. அந்த துணிச்சல் எல்லாம் இவர்கிட்ட சுத்தமா கிடையாது. துணிச்சல் இருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கே பேர்க்க மாட்டார். எனக்கு சம்மந்தம் இல்லாதது, இந்த தேவையில்லைன்னு சொல்லிட்டு பேர்ப்பார். ஆனா வந்து கட்டாயப்படுத்துறாங்க. இல்லை, பெரிய காமெடி என்னன்னா, இவரை கிண்டல் பண்ணி தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க வந்து கிண்டல் பண்ணி இது ட்வீட் போட்டுட்டு நடந்தார். கிளறு கட்டையெல்லாம் ஓரமாக ஒதுங்கிருங்க, இளைஞர்களெல்லாம் வாங்க போராட்டத்தை, திமுக நடத்தின போராட்டத்தை பற்றி அவர் ஒரு கருத்து சொன்னாருங்கிறதுனால அதுக்காக வேண்டி அவரை வந்து கரிஞ்சு கூட்டிட்டு இருந்த கும்பல் தான் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின்ங்கிறது அப்படிதான் பண்ணார். ஆனால் இன்னைக்கு என்னடதோ பெருசா அவரை கூட்டி வச்சு சரி விடுங்க, அவரு அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. இதே மாதிரி ஆனால் இதே கருணாநிதி அவர்கள் வந்து பராசக்தி போன்ற படங்களுக்கெல்லாம் நிறைய வசனம் எழுதியிருக்காரு. அந்த படங்கள்லாம் பிரபலமாக பேசப்பட்டுட்டு இருக்குல்ல? ஆமாம். அதாவது இதில் ஒரு தப்பான ஒரு தகவல். பராசக்தி படம் இருக்குல்ல, அந்த படத்தினுடைய கதை கதை கிடையாது. இவர் கதை வசனம், இது கதை வசனம் ஊர் ஊத பொய் சொல்லிட்டு அலையிறாங்க. உண்மையிலேயே அது வந்து கதை, அந்த கதை வந்து இவருடைய கதை கிடையாது, அது வேற. அந்த கதையை திருட்டி இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படி என்ன எடுத்துடுங்க. வசனம் இவர் எழுதியிருக்கார். அது ஒரிஜினல் வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் முலாம் பூசிக்கிட்டார், அவ்வளோதான். ஒரிஜினலாக எழுதுனது இவர் எழுதலை. அந்த வசனத்தை இவர் எடுத்து பேரையும் இவர் போட்டுட்டு அதை மாதிரி போட்டுட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக அந்த கதை வந்து இவருடைய கதையே கிடையாது. அங்கேயே அவுட் ஆகி போச்சுதான். சரி, ரெண்டாவது பாயிண்ட், இன்றளவு பேசப்படுதுன்னு சொல்லிங்களா? கருணாநிதி கதை வசனத்தில் வந்த பராசக்தியை தவிர மற்ற படங்களை சொல்லுங்க, வெளியே வராது, தெரியாது. அப்படியே லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா பாலைவன ரோஜாக்களா, அதில் போய் நிற்பீங்க. அது ஒரு படத்தை வந்து உருப்படியாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னு நான் சொல்லலை. பராசக்தி படம் வெற்றி பெற்றது அப்படின்னா இவருடைய வசனத்தினால அல்ல. அது வந்து அந்த நடிப்பினுடைய இமயமாக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புனால தான் அது வந்து வெற்றி பெற்றுச்சு. அதான் அவரே சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில முரண்படும் போது அவரே வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. கடந்த காலங்களில் சிவாஜி கணேசன் அவர்களே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, உன்னுடைய கதையெல்லாம் ஜெயிச்சுன்னா என்னுடைய நடிப்பின் மூலமாக தான் உன்னுடைய கதை ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லி கருணாநிதிக்கு நேரடியாகவே அவர் சொல்லிட்டார், கருணாநிதியை பார்த்து. அதனால என்னுடைய நடிப்பு திறமை உண்மையும் கூட. நீங்க பெரிய, அதாவது சிவகங்கை சீமைன்னு ஒரு படம் சார், சிவகங்கை சீமை. அந்த படம் வந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த படம் வந்து ஒரே டைம்ல வந்த படம். ஆனா அந்த படத்தினுடைய வசனத்தை இன்னைக்கு நீங்க போட்டு பாருங்க, பட்டை கிளப்புற மாதிரி இருக்கும். சிவகங்கை சீமை படத்துக்கு பேரு. அந்த படம் யாரு எடுத்ததுன்னா கவியரசர் கண்ணதாசன். அவருடைய வசனம், அவருடைய பாடல்கள் எல்லாம் இதுல இருக்கும். அதை எடுத்து இன்னைக்கு புரட்டி பாருங்க, திருப்பி ஒருக்கா போட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா அற்புதமான வசனங்களா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். படம் ஓடல. அந்த படத்துல வந்து சிவாஜி கணேசன் அந்த ரெண்டு காரணம். படம் நல்லா தான் இருக்கும் ஆனா ஓடல. அவர் வசனம் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கும் ஆனா ஓடலை. அந்த படத்துல சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. அன்னைக்கு இருந்த SSR என்ன நிறைய பேரை வச்சுதான் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசன் மட்டும் அந்த படத்துல நடிச்சிருந்தா அந்த படம் வந்து என்ன ஆயிருக்குன்னு நீங்க பாருங்க, அதுல இருந்தே முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் அதே காலகட்டத்தில் வெளியே வந்தது இன்னொரு காரணம். அந்த சிவகங்கை சீமையில அந்த படம் தோல்வி அடைகிறதுக்கு. அதனால வசனத்தினால மட்டும் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி ஒரு கவிதை வரிகளை எழுதிட்டு அந்த வரிகள்னால தான் அந்த படம் வெற்றி, அந்த பாடல் வெற்றி பெற்றுன்னு சொன்னாலும் அதுவும் அர்த்தமற்றது தான். அந்த டியூனு அவங்கள்ட்ட போய் சேரணும். டியூனு வந்து ரசிக்கிற மாதிரியான ஒரு டியூனுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த மிட்டுக்கு மேலே நீங்கள் என்ன மாதிரியான வரிகளை போட்டாலும் அது இருக்கும். அந்த இதில் நல்ல வார்த்தைகளை போட்டு நல்ல கருத்துள்ள ஆழமிக்க வரிகள் கண்ணதாசன் எழுதுன மாதிரி போட்டிங்கன்னா அது இன்னமும் மெருகூட்டி இன்னமும் ரீச் ஆகும், அவ்வளோதான். அல்ல, கண்ணதாசன் வந்து நல்ல வரிகளை கொடுத்தாருங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது.
ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரியான ஒரு நல்ல இசையமைப்பாளர் அவருக்கு தொடர்ந்து பணியாற்றினால தான் அவருடைய பாடலே கொண்டு போகிறதுக்கு நல்ல நல்ல மெட்டுகள் கிடைச்சிது. அந்த மெட்டும் இந்த பாட்டும் சேர்ந்தனால தான் பாடல் உருவாகி பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சுது. அதுதான் இன்னைக்கு வரைக்கும். இளையராஜாலாம் அவ்வளோ பெரிய இதாக வந்தாருன்னா என்ன, வைரமுத்த பாட்டை வச்சா இளையராஜா பெரிய இசைஞானி ஆனார். அவருடைய இசை மியூசிக்கை வச்சு தான் அவர் வந்தார். வைரமுத்துக்கு அது பெரிய வாய்ப்பாக கிடைச்சிது. அவருடைய பாடல்கள் அதில் வந்தனால இவருடைய இதை ரெண்டு சேர்ந்து அவருக்கும் ஒரு வைரமுத்து வந்து இளையராஜாவை வச்சு தான் வந்தார். அதுதான் கரெக்டான இது. வெளியே வந்தவரே நான் பெரிய பிஸ்தா பருப்புன்னு சொல்லலாம், அது யார் வேணாலும் சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் திரு சிவாஜி கணேசனால இவருடைய படங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இதில் இன்னொரு கேள்வி, சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களுக்கு பதில் கொடுத்ததா நீங்கள் வந்து சொன்னீங்க. அந்த பதிலுக்கு கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாருனாக்க, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சதே நான் தானே அப்படின்ற பதிலையும் அவர் கொடுத்துருப்பார்ல அந்த இதில். ஆமாம், பராசக்தி படத்தில் ப்ரொடியூசர் யாரு? ஏவிஎம். இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததே ஏவிஎம் சார். இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா இவர் எங்கே இருந்திருப்பாரு? இவருக்கு இதுக்கு முன்னாடி வாய்ப்பு கருணாநிதி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது டிஆர் சுந்தரம் அவர்கள். சுந்தரம் வாய்ப்பு கொடுக்கலன்னா மாடர்ன் தியேட்டர் வாசலுக்கு உள்ளே நுழைய முடியாது. அந்த நுழைவாயிலுக்கு வெளியே தானே நின்றுப்பார் கருணாநிதி. அவரு வாய்ப்பு கொடுத்தனால இவரை உள்ள போனாரு, மாச சம்பளம் வாங்கினாரு. அங்க மந்திரி குமார்னி ஒரு டைலாக் எழுதினாரு, அதுல எம்ஜிஆர் நடிச்சாரு. எம்ஜிஆர் நடிச்சு அது பிறகு அந்த படம் வெளியே வரும்போது டிஆர் சுந்தரம் எடுத்தாரு. எடுக்கிறனாலதான் இவங்க கதை எழுத முடிஞ்சுது. இவரு கதையை வந்து கொண்டு வர முடிஞ்சுது. அது பிறகு அதுல வந்து எம்ஜிஆர் நடிச்சதுனாலதான் அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சுது. எம்ஜிஆர் நடிச்சது ஒரு பங்கு உண்டு அதுல. அப்ப இப்படியெல்லாம் பல காரணங்கள்லாம் வெற்றி படம் ஆச்சுது. அதுதானே உண்மை. நாயை குளிப்பாட்டி நடிப்பணும், நீங்களும் நாய் தானே, உங்களையும் குளிப்பாட்டி அவங்கெல்லாம் நடுத்தரில் வைக்கலன்னு நீங்க அட்ரஸ் இல்லாத ஆளாக தானே இருந்திருப்பீங்க. நீங்க ஏதோ திருவாரூர்லேருந்து ஒரு பெரிய இதே கொண்டுட்டா வந்தீங்க. நீங்க ஒன்றும் கிடையாது. நீங்க உங்களுடைய குலத்தொழிலான அந்த நாதஸ்வரம் தவிர அது கூட உங்ககிட்ட அது சம்பந்தப்பட்ட இதுல கூட நீங்க வரலையே. வந்தா கூட அதுல எனக்கு நல்ல ஞானம் இருந்துச்சு, அதை நான் பயன்படுத்தி இப்படி நான் பெரிய அளவுல வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதுவே உங்ககிட்ட இல்லையே. இது முழுக்க முழுக்க கதை வசனம் எழுதக்கூடிய எழுதியா? உங்களை விட பெரிய கதை வசன கர்த்தாக்களே அண்ணாதுரைக்கு கதை வசனமே எழுத தெரியாதோ? சரி, நீங்க மட்டும்தான் வந்து எழுதி கொண்டு வந்தீங்களோ? அப்படி இல்லை. மக்கள்கிட்ட போய் சேரது யார் எழுதினாலும் சரி, பாட்டு எழுதினாலும் சரி, இல்லை வசனம் எழுதினாலும் சரி, இல்லை கதையை எழுதினாலும் சரி, கதை நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க. அது வேற கதை. அது நல்லாவும் இருக்கணும். அதே சமயத்தில் நடிகர்கள் தான் சார் கொண்டு சேர்க்குறாங்க. மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற இடத்துல நடிகர்கள் தான் இருக்காங்க. இவங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். ஆனால் மெயினாக இருக்கக்கூடியது நடிகர். அதனால தானே சார் விஜய்க்கு வந்து 60 கோடி 80 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த இதில் கதாசிரியர் இல்லைன்னா அதனுடைய டைரக்டருக்கு, இப்போ கதாசிரியர் டைரக்டர் எல்லாம் ஒரே ஆள் பண்ணுறாங்க. என்ன சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 கோடி ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. 1 கோடி ரூபாய் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் படத்தில் ஒரு டைரக்டர் இருக்காரு அப்படின்னா, ஏதோ பெரிய டைரக்டர்னா அவரு கொஞ்சம் அதுக்கு மேலே போகிறாங்க. ஒரு ரெண்டு படம் பண்ணவர்கள் புதுசாக தான் வராங்கன்னா 1 கோடி 2 கோடி அதுக்கு உள்ள முடிஞ்சு போகுது. ஆனால் அவரு 80 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. யார் அப்போ பெரிய ஆளு? நீங்கள் உங்களுடைய கதை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது. கதை ஜெயிக்கும். ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஒரு 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் அதுக்கு கெப்பாசிட்டி. அதே கதையில் வந்து ஒரு விஜய் நடிச்சாருன்னா அது ஒரு 200 300 400 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்குது. அதை நம்ம ஒத்துக்கணும். அதனால விஜய் நடிகர் தான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க. அவருடைய நடிப்பு ஆற்றல்னு ஒன்று இருக்குல்ல, அது விஜய் இவரு இதுக்கு வந்து இவருக்கு பையனை வச்சு மூக்காமுத்த வச்சு முதலாவது பராசக்தி படத்தை நடிக்க வச்சிருக்க வேண்டியது தானே. நாயை குளிப்பாட்டி நடுத்தருவு இது உங்க பையனை குளிப்பாட்டி நடுத்தருவில் வச்சிருக்க வேண்டியது தானே. எதுக்கு நீங்க வந்து சிவாஜி கணேசனை போய் தேர்வு பண்ணி போட்டீங்க? அவர் நாடகத்துல நல்ல சிறப்பா நடிக்கிறாருன்னு தெரிஞ்சனால தானே அவர் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்க. அதை இவரு சொல்லியா போட்டாங்க. இவரு சொல்லி போட்டமே எனக்கு தெரியாது. அது ஏவிஎம்ல இருந்து வந்த ஒரு கதை. சரி, இவரு ரெக்கமெண்ட் பண்ணாருன்னே வச்சுடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. திமுகவில் அப்போ ஒன்னா இருந்த ஆட்கள் அவங்க. கண்ணதாசன், சிவாஜி, கருணாநிதி, இவங்க எல்லாம் அண்ணாதுரை, இவங்க எல்லாம் ஒன்னாவே இருந்த நேரங்கள் அது. அதனால இவரு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னே வச்சுடுங்க. அதுக்காக வேண்டி அதனாலதான் என்னால ஓடிச்சுன்னு சொன்னது அர்த்தமற்றது. இது வந்து அவருடைய தரம் தாழ்ந்த இது பதிலடி கொடுப்பார்ல, அந்த மாதிரி ஒரு இதை தான் பதிவு பண்ணியிருக்காரு ஒழிய மற்றபடி அந்த இடத்துல வந்து இவர் சொன்னது சரி கிடையாது. கருணாநிதி சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இந்த ஒட்டுமொத்தமா நம்ம இதுல பேசின முதல் பாயிண்ட்டுக்கு நான் மறுபடியும் வரேன். எங்க போனாலும் சரி கருணாநிதி சிலை தான் வைக்கணும். மாடர்ன் தியேட்டரா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவரை கொண்டு நட்டு வைக்கணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் நிலையமா இருந்தாலும் கருணாநிதி பேரை தான் வைக்கணும்னு சொல்றது. அதே மாதிரி ஆஸ்பத்திரி இந்த கிண்டியில திறந்த பல்நோக்கு மருத்துவமனையா இருந்தாலும் அதை கருணாநிதி பேரை தான் வைக்கணும்னு நினைக்கிறது. மதுரையில வந்து இந்த லைப்ரரியை திறந்தாங்க, நூலகத்தை, அதுக்கும் கருணாநிதி பேரை தான் வைக்கணும்னு நினைக்கிறது. இது மிகச்சிறிய பெரிய தப்பு. இது சீக்கிரமா ரொம்ப மிகப்பெரிய ஒரு டேமேஜை திமுகவுக்கே கொடுக்கும். ஒரு பெரிய சரிவை தான் இது கொடுக்கும். இந்த மாதிரி வந்து கருணாநிதி நீங்க கட்டமைச்சிட்டு போறீங்க. அது ஆட்சி மாறும்போது அண்ணாமலையெல்லாம் முதலமைச்சராக வரும்போது எல்லாத்தையும் மாற்றி விடுவாங்க. அது வேற கதை.
இன்னொன்று தற்காலிகமாக நீங்கள் வச்சா கூட அது வந்து நல்லது இல்லை, அது உங்களுக்கு பெரிய நெகட்டிவாக தான் அமையும். நான் அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள்லாம் வந்து கலைஞர் 100ன்னு சொல்லி ஒரு இதை திமுக ஐடிவிங்கெல்லாம் சேர்ந்து ட்ரெண்டு பண்ணி தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் சாத்தான் 100ன்னு ஒன்று ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இருந்து. அது கலைஞர் 100ங்கிறத ரீபோஸ்ட் பண்ணவனை விட சாத்தா 100ங்கிறவனை அந்த ஹேஷ்டேக்கை வந்து ரீபோஸ்ட் பண்ணவன் அதிகம், அதை போஸ்ட் பண்ண ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு வந்து எதிர்ப்பு அதிகம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க செய்யறது சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி தான் இந்த 100ஆண்டு விழா திரை உலகத்தின் மூலமா கொண்டாடுறத மக்களும் புறக்கணிச்சுட்டாங்க, திரைத்துறையினரும் புறக்கணிச்சுட்டாங்க, திரைத்துறையினுடைய மூத்த நடிகர்களும் புறக்கணிச்சுட்டாங்க, தொழில்நுட்ப கலைஞர்களும் புறக்கணிச்சுட்டாங்க, ரசிகர்களும் புறக்கணிச்சுட்டாங்க, திமுகவை மக்களும் நிராகரிச்சுட்டாங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு நான் நம்புறேன். திமுக தொண்டர்களும் புறக்கணிச்சிருக்காங்கன்னு அது திமுக முக்கியமான பாயிண்ட், சரியான பாயிண்ட். அதாவது திமுக தொண்டர்கள் கூட அங்க வரல, வந்திருக்க முடியாதா? வந்திருந்தாங்கன்னா சென்னை தான் திமுக கோட்டையாச்சே. 20 எம்எல்ஏக்கள்ல 19 எம்எல்ஏ திமுக சார்பில் உள்ளவங்க, ஒரே ஒருத்தர் ஹசன் மௌலானா மட்டும்தான் வேளச்சேரி எம்எல்ஏ, அவர் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர். இப்ப 20 எம்எல்ஏக்கள் நீங்க இருக்கீங்க, 200க்கு ஒரு 4-5 கவுன்சிலரை தவிர பாக்கி எல்லா கவுன்சிலரும் நீங்க தான், மேயர் நீங்க தான், ஒரு 3 அமைச்சர்கள் சென்னையில இருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அப்புறம் வெளியூர்ல இருந்து வந்திருக்க அமைச்சர்கள் எல்லாம் இந்த மஸ்தான் அது இதெல்லாம் சுற்றுப்புறத்துல இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்த ஒரு 50,000 சேரை ஃபில்அப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா மக்கள் எந்த அளவுக்கு, உங்க தொண்டர்கள் கூட 200 ரூபாய் இல்ல 500 ரூபாய் 1000 கொடுத்தா கூட வர்றதுக்கு தயாரா இல்லைங்கிறத நம்ம இந்த இடத்துல அழுத்தமாகவே புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறது என்னுடைய கருத்து.